காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வக்ர குரு பயிற்சி வரப்போகுது சார். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த ஒரு குரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்னது சார்? அது குரு அப்படிங்கிறது பேசிக்கலாக சுபகிரகமா. முதல் விஷயம், குருனால நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதாவது புராணங்களில் சொல்லக்கூடியது, குருவாக இருந்தார்னா அவர் நல்ல உபதேசம் தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். குருவாக இருந்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் பேசும்பொழுது அது குருவுக்கே அவமானம். இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே இது ஒன்று தனித்தனியாக பதியப்பட்டுள்ளது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக குரு அப்படிங்கிறது மங்களக்காரகன், சுபகாரகன், குழந்தைக்கு காரகனும் குரு தான். அதுலேயும் அதிர்ஷ்டத்தை ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் நன்னா இருக்கணும்னா குரு பேசிக்கலாக ஜாதகத்தில் நன்னா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி கடன்னு மேலே அந்த படிப்படியாக அவங்களுடைய முன்னேற்றத்தை கண்கூட பார்க்கலாம். அதே குரு ஜாதகத்தில் கெட்டு போயிடுதுன்னா கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை, ஃபேமிலி அமையிறதுல பிரச்சனை, அமைஞ்சாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் கெடுறது, ஃபஸ்ட்டு அவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதையே வராது. அதாவது தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குருவுடைய அனுகிரகத்தில் நடக்கும். பேங்க்கில் நான் இவ்வளோ ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு காட்டினீங்களா, அது குருவுடைய அனுகிரகத்தில் நடக்கும். பேங்க்கில் காட்ட முடியாது, ஆனால் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அது சுக்கிரனுடைய ஆதிக்கம். தனி மனித பணம், இல்லீகல் மணி எப்படி வேணால் சொல்லலாம், அது சுக்கிரன் பேசிக்கலாக ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல பணம் வச்சுருப்பாங்க. அது ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது, இவ்வளோ வச்சுருக்கேன் சார்னு சொல்ல முடியாது. அதனால் வீடு வாங்கும்போது, நிலம் வாங்கும்போது பாதி பேர் அதை வந்து இப்படி கரைச்சிருவாங்க. கலவுக்கெல்லாம் நடக்கிற விஷயம். அதே மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே குருவுடைய பார்வை இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் பாருங்கள், பொதுவாகவே ஒரு ராசி லக்னத்தில் பிறக்கும் பொழுது 5, 7, 11 கோடி இடங்களில் குரு வரும் பொழுது டக்குன்னு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படும், ஃபேமிலியில் அந்யோன்யம் பிறக்கும். அதுவே குரு 6, 8, 12 மறையும் பொழுது நிறைய சங்கடங்கள் கொடுக்கும். அதனால் ஒரு ஜாதகத்துலேயுமே குரு எந்த மாதிரி பார்வைகள், எந்த மாதிரி பாவ தொடர்புகள் கொண்டு இருக்கிறதோ அதை வச்சு தான் லைஃபே மாறும்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு இப்போது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கப்படுது. குரு வக்கரம்னா என்ன நினச்சிருக்கோம்னா அதோட வேல்யூ இல்லை, இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வேளை சுய ஜாதகங்களில் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு, உங்கள் சுய ஜாதகங்களில் குரு வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குதுன்னா இந்த 5 மாதம் உங்களுக்கு ஜாக்பாட், சூப்பரான பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகங்களில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பிரச்சனை. ஏன் சனியை சேர்த்துக்கிறோன்னா இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரமாக இருக்குது. எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கும். இதோடைய பயங்கர ஹெக்டிக் பீக் அப்படின்னு ரெண்டும் சேர்த்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அக்டோபர், நவம்பர் தான் இருக்கிறதுலேயே மத்தளமாக இருக்கும் பாதி பேருக்கு. அவ்வளோ கஷ்டங்களும் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஜாதகத்திலே குரு வக்கரமாக, சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான பலன்களும் கொடுக்கும். ஸோ அது தனிப்பட்ட ஜாதகத்தின் மேலே டிபெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ 50-50% தான் எப்படின்னு 50-50 தான் சொல்ல முடியும். மேஷத்தை பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக ஒரு பயிற்சி இருந்தாலும் சரி, குரு வக்கரமாகவே இருந்தாலும் சரி, 2 ராசிகளுக்கு நல்லா இருக்க போகிறது. அதாவது இம்மெட்டீரியல் ஆஃப் வெதர் யூ ஹேவ் யுவர் நேட்டல் சார்ட், அதில் வந்து குரு வக்கரமாக இருந்தாலும் சனி வக்கரமாக, இல்லைன்னா நேர்கதியில் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் சரி, இம்மெட்டீரியல், அது சம்மந்தம் கிடையாது. ஆனால் சூப்பரான பலன்கள் யாருக்கு நடக்கும்னா நம்பர் 1 துலாம் ராசி, நம்பர் 2 ரிஷப ராசி. இந்த 2 ராசி அல்லது 2 லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மற்ற அத்தனை பேருக்குமே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். உண்மை தான். ஏன்னு கேட்டால் இந்த குரு அப்படிங்கிறது ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம், தேவகுரு. சுக்கிரன் அப்படிங்கக்கூடியது அசுரகுரு, அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார். அவங்க 2 பேருமே சுபகிரகங்கள் தான். ஆனால் குருங்கிறது முழு சுபர், அதாவது இயற்கை சுபர்ன்னு சொல்லுவோம். 100% நல்லது மட்டும் பண்ணுவார். சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி வேணால் பண்ணலாம், எனக்கு சாதகமாக அது நடந்தால் சரி, அப்படி தான். 80% பாசிட்டிவ்னஸ், 20% அதில் சின்ன ஒரு சில்மிஷம், கல்மிஷம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்னு சொல்லலாம் சுக்கிரன் அப்படின்னு. அதனால் பார்க்கும்பொழுது 2 முக்கியமான ராசிகள், நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம், இவங்க 2 பேருக்குமே சூப்பராக இருக்க போகிறது. இந்த ஒரு வக்கர பயிற்சியினால நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஓகே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சரி, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், 2ஆம் இடத்துல குரு இப்போ இருக்காரு. அதனால் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி இருக்கிறதோட ஃபஸ்ட்டு உடம்பு பாதிப்புகள்லேருந்து விமோச்சனம், குடும்பம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
பணவரவு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேஷத்துக்கு பரவாயில்ல. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது லக்னம் தான் அதிகமாக வேலை செய்யும். ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னமாக இருக்கும் பொழுது அது அதிகமான வேலையை கொடுக்கும். இப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் யூ குரு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, நல்ல பணம் வரும், ஃபேமிலியும் ஒன்று சேரும். யாருக்கார் பணம் கொடுத்துருப்பீங்க, பணம் வரல அப்படின்னா இப்போ அந்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகள்னால நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெண்களாக பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க. இதெல்லாம் வந்து மேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக நடக்கும். அதுவே ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை அப்படின்னா பண இழப்புகள் ஏற்படும். யாரையும் நம்பி பணம் கொடுக்க முடியாது. 2ஆம் இடம்னா தனம், குடும்பம், வாக்கு. உங்கள் பேச்சுனால பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு குடும்பம் பிளவுபடுற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மேஷத்துக்கு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது, யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கும் பொழுது உங்கள் ஃபேமிலி, உங்கள் சந்தோஷத்தை பற்றி நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்கன்னா அது நிலைக்காது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு பாட்டில் முழுக்க தண்ணி, ஒரு பாட்டில் முழுக்க கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரெண்டு கலந்துட்டிங்கன்னா ஆசிடோட வீரியம் குறைஞ்சிரும்ல, அந்த மாதிரி உங்கள் வாக்குடைய வீரியம் குறைஞ்சிரும். நீங்கள் எது செயல்படுத்தணும், உங்கள் பிளான் என்னவாக இருக்கிறதோ அதை நடத்தணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டைட் லிப்டாக இருக்கணும். நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது நடக்காது. யாரையும் நம்பி பணம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸு, அவர் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்டானா ஓகேன்னு சொல்லி உடனே கொடுத்தனா கூட அந்த பணம் ரிட்டர்ன் வராது. அதே மாதிரி குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகும். நம்பிக்கை இல்லாத தன்மைனா எப்படி? உங்கள் பேச்சு மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட நமக்கு நம்பிக்கை இருக்காது. அதேமாதிரி உங்கள் பேச்சினால் உங்கள் குழந்தைகள் ரொம்ப மன அவதிப்படுவாங்க. ஒருவேளை ஜாதகத்தில் குரு நேர்கதியில் இருக்குன்னா, வக்கரமாக இருந்ததுன்னா நான் சொன்னது எல்லாமே நல்லதாக நடக்கும். கம்ப்ளீட்டாக டிரான்சிட் பார்க்கலாம். அதனால் இது ரெண்டும் கலந்தது தான். உங்கள் சுய ஜாதகங்களை பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். மேஷராசி நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும், அவ்வளோதான். அதாவது ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்னத்தில் குரு வந்தலேருந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து மெயினாக செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி ஹெல்த்தில் வந்து ரொம்ப முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குழந்தை இன்மை, குழந்தை பெறுவதில் பிரச்சனை, குடும்பம் அமைவதில் பிரச்சனை, எந்த விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு எதிராக நடந்துட்டு இருக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மை, கான்ஃபிடன்ஸ் லெவல் சுத்தமாக இல்லாத தன்மை, இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க குரு நேர்கதியில் இருக்கும் பொழுது ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தேர் ஆல் அண்டர் கோயிங் திஸ் ட்ரெமண்டஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு வக்கரமாக ஆகும் பொழுது அமேசிங் டைம் பீரியட்னா ரிஷபத்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப ராசி நண்பர்கள் உடம்பு ரீதியாக, மனம் ரீதியாக அவமானங்கள் படாத இடத்துமே கிடையாது. நான் வாங்காத அடியே கிடையாது, எந்த இடத்துலையும் நான் அடி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு 6 மாதமாக அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ குரு வக்கரம் அடையும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் ஆனால் நடக்காமல் தள்ளி போயின்றதோ அது நடக்கும். வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கோவிலுக்கு கூட நீங்கள் போக முடியாது. நிறைய பேர் ஊர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில் அந்த ஒரு கோவிலுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த மரியாதை கூட வேணும்னே வந்து உங்களை தடை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். இந்த குரு இப்போ வக்கரமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரியாதை தானாக தேடி வரும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2வது, தனப்பிராப்தம். குருங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு காரகன். குரு வக்கரம் அடையும் பொழுது சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ கூடுவாங்க. எந்த நண்பர் உங்களை பகையாக மாறினாரோ அந்த பகை இப்போ நண்பராக மாறுவார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் IUI IVFன்னு சொல்லி ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் நடக்காமல் இருக்கும். அவங்க அத்தனை பேருக்கு இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த மாதிரி ரொம்ப மன நிம்மதி பேசிக்கலாக இல்லாமல் தவிர்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்களுக்கெல்லாம் உண்மையான ஒரு மன அமைதிங்கிறது கிடைக்கும். அதுக்கும் மேலே சொல்லணும்னா 100% நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சுருப்பீங்க பல பேர். அது அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படும். வீட்டில் ஒரே மங்கள சத்தமாக கேட்கும். சத்தமே நல்ல சத்தமாக இருக்கும். குழந்தைகள் சத்தமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இயற்கையாகவே அந்த பாதிப்புகள் இருந்து நீங்கள் அத்தனை பேரும் விடுபடக்கூடிய அற்புதமான டைமிங். ரொம்ப முக்கியமானது கடன் அமையும். படிப்பில் இருக்கக்கூடிய தடை விலகும். நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸாக ரிஷபத்துக்கு இருக்க போகிறதுங்க. ஆக்சுவலாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு இப்போது இருந்துன்னு இருக்கார். ஸோ அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ வக்கரமாக மாற போகிறார். அதனால் யாரெல்லாம் சொந்த ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன்,
ஊருக்கு வரணும், இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும், வர முடியாமல் இருக்காங்களோ அவங்களாம் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வெளியே போகணுன்னு இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அதுவும் நடக்கும். நிறைய பேர் அங்கே வந்து பிஆர் வாங்கணும்னு ட்ரை பண்ணி கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது கனடா மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லலாம் அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வாதாடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் பிஆர் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே அத்தனை பேருக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் வந்து சாதகமாக மாறி பல பேர் வந்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். 12ஆம் இடத்துல குரு வரையமாக உட்காந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. 12ஆம் இடம்னா இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம், 12ஆம் இடம்னா படுக்கைன்னு சொல்லுவோம், படுக்கைனா ஹாஸ்பிட்டல் படுக்கைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல பேர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரு எலிமெண்ட் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு பாதிப்பு கொடுத்துட்டுருக்கு, நிறைய மருத்துவ செலவு இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியல. இன்னொன்று 12ஆம் இடம்னா கிரெடிட் கார்டு தோஷம்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டை உரைச்சி அதை தோஷமாக கன்வெர்ட் பண்ணி அதில் நிறைய பணம் வரையம் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். அது எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த நோய் சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்டது, அதிகபட்சமான மருத்துவ செலவு, கடுமையான செலவு, இதெல்லாம் தேவையில்லை ஆனால் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய செலவுகள் அதெல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஜாதகத்தில் ஒருவேளை குரு வக்கரமாக இருந்ததுன்னா இது எல்லாமே டபுளாக நடக்கும், நல்லது நடக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னு வைங்க, இப்போது இடமாற்றத்தினால பிரச்சனை, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு ஆஃபர் வரும், நல்ல ஆஃபர் சூப்பராக இருக்கும், ரொம்ப லுக்கரேட்டிவாக இருக்கும், நம்ம போய் செட்டில் ஆனோன்னா லைஃபே மாறிடும். அந்த ஜாவா சுந்தரேசன் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, அவர் உள்ளே வந்தோடனே டக்குன்னு உடனே ஒரு 2 வீலர் வாங்குவார், அதுக்கப்புறம் கார் வாங்குவார், ஹாய் மச்சான் அப்படின்னு அப்படியே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பாவலாக காட்டும். ஆனால் லாஸ்ட்டில் போனோன்னா மாட்டிப்போம். அதனால் ஒரு 4 மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கவனமாக இருக்கணும். யார் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லையோ அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறது கரெக்ட் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 2வது, உடம்பு பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்கும், 1. 2வது, உங்கள் வாழ்க்கையில் வீடு மாறணும், வேலை மாறணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் மாறுறது நல்லது. அதனால் புது விஷயங்கள் புது இடத்துக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். நிறைய இடங்களில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸாம்பிள் லாக்கர் கீ, சில பேருடைய வீட்டில் அந்த பத்திரம்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க, அந்த கீயை தொலைச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து சரியாக படிக்காமல் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, படிப்பு சரியாக ஏறாமல், இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ படிக்கிறான் அப்படிங்கிற நிலமை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப டல்லர்னு டார்ச்சர் பண்ணவங்களும் ஓரளவுக்கு ஆவரேஜாக மாறும். ஒரு 40ங்கும்போது 65ன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிலமை வரும். ஸோ இதெல்லாம் மிதுனத்துக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே ப்ரொவைடட் குரு வக்கரமாக இருக்கணும் ஜாதகத்தில். ஒருவேளை வக்கரமாக இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும், நிறைய இழப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்கும், பணம் நிறைய மாற மாதிரி இருக்கும். வீட்டில் அண்ணன் தங்கச்சிகள் இல்லைன்னா அக்காக்கள் இவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஒரு முறை முடிந்தால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். ஒரு தடவை ட்ரிப் ஒன்று போட்டு ஃபேமிலியோட ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஆகும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.